ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சபீஸ் லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்நாக்ஸ் விளாக்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இஃப்தாருக்காக 2 ஸ்நாக்ஸ் செஞ்சுருந்துருப்பேன். ஸோ அதனுடைய டீட்டெயில் ரெசிபி தான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஈஸ்ட் இல்லாமல் டோனட். ஸோ டோனட் வந்து கண்டிப்பாக குட்டீஸ்க்குலாம் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஈஸ்ட் இல்லாமல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் வந்து ஒரு கப்பில் மைதா மாவு, பவுடர் சுகர் எடுத்திருக்கேன். பால் வந்து பார்த்திங்கன்னா காய்ச்சி ஆற வச்சு எடுத்திருக்கேன். அதில் 1/2 லெமன் வந்து நான் பிரிஞ்சு எடுத்துக்கிறேன். லெமனுக்கு பதிலாக நீங்கள் வந்து வினிகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி வினிகர் இல்லைன்னா நீங்கள் லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு நம்ம கலந்த உடனே பார்த்திங்கன்னா லைட்டாக பால் திரிஞ்ச மாதிரி இருக்கும். அதில் வந்து பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், அப்புறம் சால்ட் எடுத்து வச்சுருக்கேன். தென் வந்து கர்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம வந்து ஒரு பேட்டர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 150 கிராம் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு கர்ட் எடுத்துக்கலாம். தென் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. பவுடர் சுகர் இருக்கு இல்லையா, அதையுமே நம்ம வந்து இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீ வந்து நம்ம வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தாராளமாக விட்டு நல்லாவே வந்து அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து பிசைகிறதுக்கு பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் ஆட் பண்ணாமல் அந்த பாலில் வந்து நம்ம வந்து எலுமிச்சைப்பழம் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கனாவே நமக்கு வந்து போதுமானதாக இருக்கும். பால் இல்லைன்னா சைடில் காய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க, தண்ணி சேர்த்தாதீங்க. ஸோ நல்லாவே அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிங்கன்னா மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மாவு மேலே லைட்டாக கீ அப்ளை பண்ணிவிட்டு அது வந்து ஒரு 1 ஹவர் வந்து வித்தவுட் டிஸ்டர்பன்ஸில் ஒரு மூடி போட்டு வச்சுடுங்க. அப்போ பார்த்திங்கன்னா மாவு நல்லா நமக்கு செட் ஆகிடும். நல்லாவே வந்து நல்லா ஸ்பாஞ்சியாக கிடைக்கும். நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுது மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் ஈஸ்ட் போட்டாலுமே இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குமா என்னன்னு தெரியல. பேட்டர் வந்து 1 ஹவர் கழித்து எடுத்து பார்த்தோம்னா லைட்டாக வந்து ஃப்ளஃபி ஆகிருக்கு. தென் வந்து சாஃப்டாக ஆகிடுக்கு. ஸோ இதை வந்து நம்ம வந்து நல்லா கொஞ்சம் மறுபடியும் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு அது வந்து நம்ம ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். 2 பார்ட்டாக பிரிச்சுட்டு நம்ம சப்பாத்திகள் இருக்கு இல்லையா, அதில் வந்து மைதா மாவு லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாவை வந்து நம்ம வந்து பரப்பி விட்டுக்கலாம். லைட்டாக நீங்கள் தேய்ச்சிங்கனாவே போதும், ரொம்ப ப்ரெஸ் பண்ணணும்ட்டுலாம் அவசியமே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து டோனட்கான ஷேப் வந்து நான் வந்து பெரிய மூடி ஒன்று எடுத்திருக்கேன், சின்ன மூடி ஒன்று எடுத்திருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பேட்டர் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பெரிய மூடியில் ஒரு கப் ரவுண்ட் மாதிரி வச்சுடுங்க. அதுக்கப்புறம் சின்ன மூடியில் சென்டராக வந்து ஒரு ரவுண்ட் வச்சிங்கன்னா டோனட்கான ஷேப் கிடைக்கும். தென் வந்து இந்த பரப்புறம் இல்லையா மாவு, அது ரொம்ப வந்து சப்பாத்தி மாவு மாதிரியெல்லாம் பரப்பிடாதீங்க. ஓரளவுக்கு திக்னஸ் இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து அந்த ஸ்பான்ச்சினஸ் நமக்கு நல்லாவே கிடைக்கும். ஸோ வீடியோ பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா ஷார்ப்பாக இருக்கக்கூடிய மூடி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து உள்ளே வெட்டும் போது கரெக்டாக கிடைக்கும். அந்த சென்டரில் இருக்கிறது எல்லாமே வேஸ்ட் பண்ண வேணாம். மறுபடியுமே நம்ம அதை எடுத்து மறுபடியுமே பிசைஞ்சு நம்ம வந்து பரப்பி விட்டு ரவுண்ட் ஷேப்க்கு கொண்டு வந்து இந்த மாதிரி டோனட் ஷேப்க்கு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஸோ அந்த சைடில் இருக்கலாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாகவே ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் நமக்கு அந்த டோனட்கான அந்த ஷேப்ஸ் இருக்கு இல்லையா, டோனட் ஷீட்ஸ், அதை வந்து நம்ம எடுத்து எல்லாமே வந்து ஒரே டைமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் பொரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம். ஸோ கொஞ்சம் மெனக்கெட்டோம்னாவே போதும். ஸோ எல்லா ஷீட்ஸுமே நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஆயில் நல்லா ஹீட் பண்ணிவிடுங்க. ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிம்லேயே வச்சிடணும். கடைசி வரைக்குமே சிம்லேயே வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு டோனட் வந்து கருகிடாமல் கிடைக்கும். ஸோ நல்லா ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ஆகிடுச்சு. ஹீட் ஆகிட்டு நான் லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன். ஸோ நம்ம இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து பொரிக்க ஆரம்பிக்கலாம். போட்டோடனே பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு மேலே எலும்பி வரும். நல்லா புஷ்ஷுன்னு இருக்க மாதிரியே இருக்கும். ஸோ ஒன்று ஒன்றா நம்ம வந்து பொரித்து எடுத்துக்கலாம். ஸோ ஷேப் மட்டும் இல்லைங்க, டேஸ்ட்டுமே அட்டகாசமாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கூடிய டோனட்ஸை ஒரு 1 மினிட் மட்டும் ஆற விட்ட பிறகு நான் வந்து இன்றைக்கி சாக்லேட் எதுவும் இல்லாதனால இன்றைக்கி பவுடர் இருக்கு இல்லையா, அதுவே பவுடர் சுகர் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அந்த பவுடர் சுகரில் நான் வந்து டிப் பண்ணிவிட்டு அதுவே நான் எடுத்து சர்வ் பண்ணேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. இதே போல் எல்லா டோனட்டையுமே நம்ம வந்து பொரித்து எடுத்துக்கலாம். ஸோ பவுடர் சுகருக்கு பதிலாக நீங்கள் வந்து டார்க் சாக்லேட் இல்லைன்னா ஒயிட் சாக்லேட் அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் லைட்டாக டிப் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் மட்டும் வச்சிங்கனாவே போதும். அது வந்து ஈஸியாக செட் ஆகிடும். அதுக்கு மேலே நீங்கள் சாக்லேட்ஸ் அந்த மாதிரி ஸ்ப்ராங்கிள்ஸ் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கடைகளில் கிடைக்கிற மாதிரியே நமக்கு கிடைக்கும்.
ஸோ இந்த மாதிரி டிப் பண்ணாவே போதும். அந்த நமக்கு அந்த பவுடர் சுகரோட டேஸ்ட்டு, தென் உள்ளே இருக்கக்கூடிய அந்த டோனட்டோட டேஸ்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. இஃப்தார் டைமுக்கு குழந்தைங்க எல்லாமே ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. ஸோ எல்லா டோனட்ஸுமே பொரித்து எடுத்து வச்சாச்சு. அழகாக இருக்குல்ல ரவுண்ட் ஷேப்பில். ஸோ சாப்பிடவுமே அவ்வளோ ருசியாக இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து வடைக்கான ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி கடலைப்பருப்பில் தான் வடை செய்ய போகிறேன். கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவர் கிட்ட ஊற வச்சுட்டேன். ஒரு மிக்ஸி ஜாரில் 3 வந்து வரமிளகாய், இஞ்சி, ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு இது எல்லாமே சேர்த்து கொஞ்சமாக மட்டும் கடலைப்பருப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு நான் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து கொரகொரப்பாகவே அரைச்சிக்கோங்க. அப்போ தான் வடைப்பருப்பு வந்து நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அரைச்சிட்ட பிறகு ரிமைனிங் இருக்கக்கூடிய பருப்பையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். ரொம்ப வந்து நைஸாக அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்க மாதிரியே அரைச்சிக்கோங்க. 3 வரமிளகாய் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அடிஷ்னலாக நம்ம வந்து இதில் பச்சை மிளகாய் ஆட் பண்ண போகிறோம் அதனால். ஸோ நல்லா வந்து மாவு வந்து அரைச்சி எடுத்து வச்சாச்சு. அதில் தேவையான அளவு உப்பு, ஒரு பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய். ஸோ இது வந்து நல்லாவே நம்ம பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு குட்டி குட்டியாக ரவுண்ட் பிடிச்சி தட்டி போட்டோம்னா சூப்பரான வடை ரெடி ஆகிடும். லைட்டாக ரவுண்ட் பிடிச்சி நம்ம லைட்டாக தட்டினோம்னாவே போதும், சூப்பரான வடை வந்து நமக்கு ரெடி ஆகிடும். அந்த ஷேப் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கரெக்டான அளவில் போட்டிருந்தா மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். மிக்சியில் அரைக்கும் போது தண்ணி வந்து பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கையில் எடுத்து நம்ம போட்டோம்னா நல்லா பர்ஃபெக்டான பருப்பு வடை நமக்கு ரெடி ஆகிடும். நோன்பு டைமிங்கில் நோன்பு கஞ்சியோட பருப்பு வடை வச்சு சாப்பிடும்பொழுது அவ்வளோ ருசியாக இருக்கும். ஸோ யார் யாருக்கெல்லாம் இந்த காம்பினேஷன் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டில் வந்து ஃப்ரோசன் பொட்டேட்டோ ஃபிங்கர் ஃப்ரைஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிவிட்டு வீட்டிலேயே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா டொமேட்டோ சாஸ். ஸோ அதை பற்றின வீடியோ உங்களுக்கு வந்து பார்க்கல அப்படின்னா ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக நன்னாரி சர்பத் ரெடி பண்ணிவிட்டு தென் வந்து பள்ளிவாசல்லேருந்து நோன்பு கஞ்சியுமே வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ எல்லாமே வச்சு இஃப்தார் வந்து அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக முடிச்சாச்சு. ஸோ கண்டிப்பாக உங்களுடைய இஃப்தார் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு குட்டி லைக் போடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் டோனட் ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.